கட்சிக்கு களங்கம் விளைவிக்கிற மாதிரி, கண்ணியத்திற்கு களங்கம் விளைவிக்கிற மாதிரி கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களோடு யாராவது நட்பு பாராட்டினா, உறவு பாராட்டினா நடவடிக்கைங்கிறத மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி. வரவேற்கத்தக்க வேண்டிய முடிவு தான் அப்படின்றாரு திரு கோட்டீஸ்வரன். ஒரு 3 விதமாக பார்க்கலாம். ஒன்று திரு செங்கோட்டையன் ஓபிஎஸ் அவங்க ஆங்கிளில், இன்னொன்று எடப்பாடி பழனிசாமியோட ஆங்கிளில், இன்னொன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆங்கிளில். செங்கோட்டையனோட ஆங்கிள் பொறுத்த வரைக்கும் அவர் முதன்முறை எம்ஜிஆர் புறக்கணிக்கப்படுகிறார், அம்மா புறக்கணிக்கப்படுகிறார் என்ற பொழுது தமிழ்நாடு அளவில் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பும் ஒரு மரியாதையும் ஒரு ஆதரவும் அவருக்கு இருந்தது. அன்றைய தேதிக்கு எடப்பாடி பழனிசாமியே பயந்தார். அடுத்து இவர் டெல்லி சென்று வந்த பொழுது அதிமுக தொண்டர்கள்ட்ட ஒரு மிக்சடு ரெஸ்பான்ஸ். டெல்லியினுடைய கைப்பாவையாக திரு செங்கோட்டையன் பயன்படுத்தப்படுகிறாரா என்று கட்சிக்காரங்க மத்தியில் செங்கோட்டையன் மீது கொஞ்சம் அதிருப்திகள் இருந்தது. பாஜக கைக்கூலியாக கட்சியை உடைக்க பார்க்குறாரான்னு எடப்பாடி பழனிசாமி இன்னும் கொஞ்சம் சற்று அதிகமாகவே பயப்பட்டார். பாஜக இதில் ஏதேனும் விளையாடுகிறார்களா என்று. இதுவரைக்கும் கூட கரெக்டாக போச்சு. நேற்று வந்து திரு செங்கோட்டையன் நடந்து கொண்ட அந்த முறை தவறு. நீங்கள் எல்லோரும் இணைக்கணும்னு பார்க்குறீங்க, ஒரு பொதுவான மனிதராக இருந்து பேசணும்னு பார்க்குறீங்க. இந்த கட்சியில் இருக்கிற எல்லோரும், ஏன்னா இன்றைக்கு திரு துரைமுருகனுக்கு சமமாகவோ அல்லது அவருக்கு அடுத்தோ அதிகபட்ச சீனியர் திரு செங்கோட்டையன் அவர்கள் தான். 9 முறை அதிமுகவில் அவர் தான். ஜெயலலிதா அம்மாவோட இவர் தான் ஜாஸ்தி. அப்படி இருக்கக்கூடியவர் நிச்சயமாக ஒரு தமிழ்நாடு முழுக்க அத்தனை கட்சிக்காரங்களுக்கும் மதிக்கப்படக்கூடியவர். அப்போ நீங்கள் நடுநாயகமாக அவர் இருந்து இந்த கட்சி இப்படித்தான் நடத்தணும் என்று அவர் தனியாக சென்னையில் வந்து நேற்று கூட கருத்து சொல்லியிருந்தார்னா அதற்கு வந்து மரியாதை வந்து ஜாஸ்தி. ஆனால் இவர் வந்து திருமதி சசிகலா அவர்களோடும் திரு தினகரன் அவர்களோடும் இணைந்து அவங்களோட பயணித்து அவர்களுக்கு பின்னால் 2ஆம் இடம் 3ஆம் இடம் 4ஆம் இடம்னு போய் அங்கே நின்று செய்கிற பொழுது அது தென் மாவட்டங்களில் இது ஒருவேளை திரு தினகரன் அவர்களையோ அல்லது ஓபிஎஸ்ஐயோ சசிகலாவையோ பலப்படுத்தலாம். அவங்க வாக்கு வங்கிய அந்த சமுதாய ரீதியாக அவங்களுக்கு வந்து ஒரு பூஸ்ட் கொடுக்கலாம். ஆனால் செங்கோட்டையன் தன்னுடைய பலத்தை வட மாவட்டங்கள், சென்னை, கொங்கு மண்டலம் எல்லா இடங்கள்லையுமே வந்து இழந்துட்டார். இதை வந்து அவர் வந்து தவிர்த்திருக்கணும். இது ஒன்று. கட்சிக்கு எதிராக செயல்படுறாரு செங்கோட்டைங்கிறது தான் கட்சிக்காரங்க. சசிகலா என்பவர் வந்து மக்களால் இந்த சசிகலா பொதுச் செயலர் ஆன போது தமிழ்நாடு முழுக்க ஏற்பட்ட கொந்தளிப்பு தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ளல. அப்ப நீங்க இன்னைக்கு திருப்பி போய் அதே சசிகலா பின்னாடி நிக்கிறீங்க. அந்தம்மா நேற்று சொல்றாங்க, நான் ஜெயலலிதா அம்மா ஆட்சியை அமைப்பேன், வெயிட் அண்ட் சி அப்படின்னு செங்கோட்டையன் இவங்களெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க ஒரு லீடு எடுக்கிறாங்க. அதை வந்து நிச்சயமா தமிழ்நாட்டு மக்களோ எந்த அதிமுக தொண்டனும் அது எடப்பாடியை பிடிக்குது பிடிக்கல அதெல்லாம் விட்டுருங்க, இதை வந்து யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவங்களையும் பொதுக்குழு தானே தேர்ந்தெடுத்துச்சு. அவங்களையும் பொதுக்குழு தான் தேர்ந்தெடுச்சு. அவங்களையும் அதே பொதுக்குழு தான், பழனிசாமியும் பொதுக்குழு தானே அதே பொதுக்குழு தான் அவங்களையும் நீக்கிச்சு. எடப்பாடி பழனிசாமியும் தேர்தலுக்கு அப்புறம் நீக்கும். அது எப்படின்னு சொல்றேன். அடுத்து திரு எடப்பாடி பழனிசாமி அவரோட ஆங்கிள் பார்த்தீங்கன்னா, இப்ப எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் தேவையில்லாம தேவைக்கு அதிகமா பயப்படுவார். நான் இதுவரைக்கும் சொல்லல, எனக்கு அவருக்கு ஏற்பட்ட முதல் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கே ரெட்டல வழக்கில் தீர்ப்பு வருது. ஒரு வழக்கறிஞராக இருக்கக்கூடியவங்களுக்கு தெரியும், அல்லது நீதிமன்றம் விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், அக்னீஸ்வரனுக்கே தெரியும். ஒரு தீர்ப்பு வந்துருச்சுனாலே நம்ம லாயர் தான் நினைக்கிறேன் கோட்டீஸ்வரன், நம்ம வக்கீல் வந்து நம்மகிட்டே கேட்க மாட்டாங்க. ஒரு ஆர்டர் வந்துருச்சுன்னா ஒரு கேவியேட் போட்டு வச்சிருவாங்க. எல்லாரும் அதுல இருக்கிற பார்ட்டி யார் வின் பண்றாங்க என்ன கேட்காம உத்தரவை பிறப்பிச்சிடாதீங்க அப்படின்னு. ஆமா, உடனே ஒரு கேவியேட் வந்து போட்டுருவாங்க. இப்படி ஏன் வக்கீல் போட்டாரு. அந்த ரெட்டலை தீர்ப்பு தேர்தல் ஆணையத்தில் வந்த உடனே எடப்பாடி பழனிசாமி கூட அவர் சொல்லி அந்த இளங்கோ என்கிட்ட பேசுறாரு, என்னென்ன நீங்க ஒரு அப்பீல் போட்டுருக்கிறீங்களாண்ணே அப்படி. அது அப்பீல் இல்லப்பா, அது வந்து கேவியேட்டு அப்படி இல்லைண்ணே. அண்ணன் ரொம்ப சங்கடப்பட்டாருண்ணே, கோவிச்சுக்கிட்டாருண்ணே. இதுக்கு அவர் கேவியேட் என்னன்னு தெரியலன்னு கோவிச்சுக்கிட்டாருன்னா நான் என்னப்பா பண்ண முடியும். கேவியேட்டுங்கிறது அந்த வக்கீல் தானா வந்து போடுறதுப்பா, இதுல என்ன உங்களுக்கு வந்து பிரச்சனை, அதுதான் தொடக்கம். அது அப்படி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கே வந்து தேவையில்லை. அப்ப எதை கண்டாலும் பயம். இந்த கமலஹாசன் ஒரு படத்துல சொல்லுவார்ல, அந்த மாதிரி யாரை கண்டாலும் பயம், எதை கண்டாலும் பயம்.
இல்ல அவரை பலவீனப்படுத்துற மாதிரி எடுக்கிற ஒரு நடவடிக்கை கேவியட் போடுறதுல என்னங்க இருக்கு? நான் பகிரங்கமா தான் சொல்றேன். நாளைக்கே நான் சொல்றது தப்புன்னா எடப்பாடி பழனிசாமி இதுக்கு விளக்கம் சொல்லலாம். அதே இளங்கோ சேலம் மாவட்ட செயலர் விளக்கம் சொல்லலாம். அதே வந்து அதுதான் ஆரம்பம், துவக்கம். அது வரைக்கும் 2 பேர் ரொம்ப நெருக்கமா இருந்தோம். அதுதான் துவக்கம். அடுத்து நேற்று கூட, அது இன்று எடப்பாடி பழனிசாமியோட நேச்சருக்கு நேற்று சாயந்தரத்துக்குள்ள இந்த உத்தரவு வந்து வந்திருக்கணும் நீக்கி. அவர் சுயமாக முடிவெடுக்கக்கூடிய நிலையில் இருந்திருந்தால். இப்ப இந்த யார் சொன்ன முடிவு? இன்று காலையில திரு உதயகுமார் அவர்களும் கடம்பூர் ராஜு அவர்களும் திரு நயினார் நாகேந்திரன் இடத்துல அனுப்பப்பட்டு அதற்கு பிறகு இந்த முடிவு வந்து சாயந்தரம் வந்து வெளிவந்திருக்கு. அப்ப இவரும் நாங்க நீக்கிறோம், உங்களுக்கு இதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா, இல்ல நாங்க எங்களுடைய இந்த நடவடிக்கைகளை நீங்க வந்து ஏதோ ஒரு பேச்சு என்ன நடந்திருக்கலாம்ங்கிறது நமக்கு தெரியாது. ஏதோ ஒரு பேச்சுவார்த்தைகள் வந்து அங்க வந்து நடந்திருக்கு. பாஜக திரு செங்கோட்டையனை கைவிட்டுருச்சுன்னு தானே அர்த்தம்? நான் இன்னும் முடிக்கல. இது எடப்பாடி பழனிசாமி அப்ப தான் சுயமாக முடிவெடுக்கிற நிலையில் இன்றைய தேதிக்கு பொதுச் செயலராக இல்ல. அவரு கட்சியை சேர்ந்தவரை நீக்கிறதுக்கு அவர் பாஜக கிட்ட போய் அனுமதி ஏன் நீங்க நேத்து நீக்கல? ஏன் நீங்க நேத்து நீக்கல? நேத்து செங்கோட்டையன் சொன்னார்ல, நீக்குனா நான் அதை வரவேற்பேன் பாத்துக்கிறேன்னு சொல்லி சொன்னார்ல. எனக்கு தெரிஞ்ச எடப்பாடி நடவடிக்கை எடுக்கிறதுல எந்த தயக்கமும் இல்லைன்னு அவரும் சொன்னாரு. எடப்பாடி அப்படித்தான் சொன்னாரு. ஏன் நேத்து உத்தரவு வரல? எனக்கு தெரிஞ்ச எடப்பாடி பழனிசாமி இவர் அந்த குரு பூஜை முடிச்சுட்டு வெளியில வர்றதுக்குள்ள, இப்ப நீங்க ஒண்ணு இல்ல, உங்ககிட்ட பேட்டி கொடுத்தேன், இங்க இருந்து நான் கோயம்புத்தூர் பிளைட் பிடிச்சு போய் இறங்குறதுக்குள்ள எனக்கு நீக்க வந்துடுச்சு. இதுதான் எடப்பாடி பழனிசாமி. கண்ணை மூடிட்டு அடிச்சு தள்ளுறதுதான் எடப்பாடி பழனிசாமி. அது நியாயமா அநியாயமா, தேவையா தேவையில்லை, அதெல்லாம் அவருக்கு ரெண்டாவது. ஆனா அப்ப ஒரு கன்சல்டேஷன் வந்து பாஜகவோட குறைஞ்சபட்சம் இன்னைக்கு விசிபிளா கட்சிக்காரன், சாதாரண கட்சிக்காரன் கூட தெரியுது. அண்ணன் போய் நயினார் நாகேந்திரன் பேசிட்டு அதுக்கப்புறம் தானே வந்து இப்படி ஒரு முடிவு வந்து எடுத்திருக்கிறாங்க. இது 2வது ஆங்கிள். 3வது இன்னொரு சிக்னிபிகன்ஸ் வந்து நீங்க பார்க்கணும். இதே டயத்துல அண்ணாமலை இன்னைக்கு ஒரு பேட்டி கொடுக்கிறார். அந்த அண்ணாமலை சொன்ன கருத்துக்களை வந்து நீங்க அதுல பாருங்க. அதாவது இருக்க சொன்னா இருக்கிறேன், போக சொன்னா போறேன், மோடி ஐயா மேல எனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்குது, அதுக்காக இருக்கிறேன், சில நேரங்களில் எனக்கு மனசாட்சி ஒன்று சொல்லும், ஆனால் தலைவர்கள் ஒன்று சொல்றாங்கிறத நான் வந்து பேசுவேன். எதை? எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர்னு அவர் சொன்னதை அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். சரி, அப்ப அண்ணாமலையினுடைய அந்த கருத்துக்கள், அப்ப இதெல்லாம் எங்கேயோ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் டாலி ஆகுது. இது திருநெல்வேலி, கோயம்புத்தூர், இங்க சென்னை, எப்படி வேணாலும் சென்னை சேர்த்துக்கணுமா? சரி, அடுத்து நீ இது எப்படி நகரும்? ஓபிஎஸ்ஓ செங்கோட்டையனோ தினகரனோ என்ன செய்வாங்க? விஜயோட ஒரு கூட்டணிக்கு ஒன்னா பிஜேபி இதுல என்ன செய்யும்? ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தேவையே சின்ன, இது நான் பல தடவை சொல்லியிருக்கேன், உங்கள்கிட்டயே சொல்லியிருக்கேன், துண்டு துண்டா நறுக்கி எல்லா துண்டையும் அவர்களோட இணைச்சு தனித்தனியா கூட்டணி வச்சுப்பாங்க. ஒரே கட்சியை 10 கூறா பிரிச்சு 10 அணியை தனித்தனியா கூட்டணி வச்சு அதுல இவங்க ஆளுமையில வர்ற மாதிரி வந்து தான் எல்லா மாநிலத்திலையும் ஆட்சியை வந்து பிடிச்சிருக்கிறாங்க. அப்ப தேர்தலுக்குள்ள அவங்க என்ன சொல்லுவாங்க? இதை மறுபடியும் காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. இதை காம்ப்ரமைஸ் ஒருங்கிணைந்த அதிமுக, ஒருங்கிணைந்த அதிமுக இனி வழி இல்லைங்க. அப்ப என்டிஏ, அப்ப ஒரு புது தலைமை உருவானா மட்டும்தான் இனிமேல் ஒருங்கிணைந்த அதிமுக. இனி வந்து ஒரு அந்த என்டிஏங்கிற அம்பர்லாக்குள்ள கொண்டு வந்து பாஜக அவர்களை முன்னிலைப்படுத்திக்கிட்டு, ஆனா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா என்கிட்டயே சில முக்கியமான ஆட்கள் பேசினாங்க. பாருங்க, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் கிடையாதுங்க, பிஜேபி அதை அனுமதிக்க மாட்டாங்க, அவங்க வந்து மாத்தணும்னு சொல்லி நினைக்கிறாங்க, அதனால வந்து நீங்க அதை பார்த்து பேசுங்க அப்படிங்கிற அளவுக்கு ஆதாரபூர்வமா நம்பகமான தொடர்புடைய ஆட்கள் வந்து என்கிட்ட பேசினாங்க. நான் சொன்னேன், எனக்கு எடப்பாடி பழனிசாமி பிடிக்கலைங்கிறது வேறங்க, அதிமுக தனிப்பட்ட முறையில் ஆட்சி அமைக்கணும், அதிமுக முதலமைச்சர் ஆட்சி அமைக்கணும், யாரும் இல்லைன்னா அது எடப்பாடி பழனிசாமியா இருந்தாலும் பரவாயில்ல, இதுதான் வந்து என்னுடைய நிலை. இன்றைக்கும் எடப்பாடி பழனிசாமி என்டிஏ தலைவர் தான் சொல்லியிருக்காங்க, முதலமைச்சர் வேட்பாளர் இல்லை. இன்றைக்கும் பாஜக அந்த என்டிஏக்கு அகில இந்திய தலைவர் அமித்ஷா தான், திரு மோடி அவர்கள் வந்து அல்ல. அப்ப பாஜக வந்து இதை வைத்து அவர்கள் செய்வாங்க. இவர்கள் என்ன செய்யலாம்? செகண்ட் ஆப்ஷன் என்ன நினைப்பாங்க? விஜயோட கை கோர்ப்பாங்க. அப்ப எடப்பாடி பழனிசாமி பிஜேபி, விஜய் இந்த டீம் யார் அதிகமா வாக்கு வாங்குறாங்களோ அதிமுக தேர்தலுக்கு அப்புறம் அந்த பக்கம் வந்து போயிடும்.
ஆனா எடப்பாடி பழனிசாமி ஒரு விஷயத்துல தெளிவாயிட்டார். அதாவது போர்க்களத்துல எல்லாம் சொல்லுவாங்கல்ல, வீர மரணம் அடைகிறோம் அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி நமக்கு ஆட்சி முக்கியம் இல்ல, கட்சி முக்கியம். கட்சி முக்கியம் இல்ல. அது எத்தனை பர்சன்டேஜ் கட்சி முக்கியம்னு என்ன நினைக்கிறோம்? வாக்கு சதவீதத்தை தக்க வச்சுக்கணும். கட்சி நீங்க தனிப்பட்டவர்களை நீங்க அட்ரஸ் பண்ணக்கூடாது. பப்ளிக் கேடர்ஸை நீங்க அட்ரஸ் பண்ணணும், பப்ளிக் இம்ப்ரெஸ் பண்ணணும், தன் தலைமையை தக்க வச்சுக்கணும். அவ்வளவுதான். கட்சிங்கிற கட்டமைப்பு பலமா இருந்தா தானே அவருடைய தலைமையை. அப்படின்னா வாக்கு சதவீதம் குறைய கூடாது இல்ல. அப்ப தன் தலைமையை தக்க வைத்துக்கிறதுல தான் அவர் குறியாக இருக்கிறார். இன்னைக்கு சாதாரண கட்சிக்காரங்க கூட பேசுறது இல்லைன்னா நம்ம இனி ஆட்சிக்கெல்லாம் இல்லைன்னு, அதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்ல. அவரோட இருக்கிறவங்களே என்ன நினைக்கிறாங்க, ஆட்சிக்கே வரலினாலும் பரவாயில்லன்னு. ஆனா மீண்டும் முதலமைச்சராக ஆளுகிற கட்சியாக அதிமுக வரலன்னா எடப்பாடி பழனிசாமி நிச்சயமாக பொதுச் செயலராக தொடர முடியாது.